ஆப்வியஸ்லி ஒரு ஒரு ஏமாற்றம் இல்லைன்னா நம்மளோட ட்ரஸ்ட் பிரேக் ஆகும்போது ஒரு கோபம் இருக்கும் இல்லையா? அது வந்து நமக்கு கரெக்டாக எப்போ அமைன்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம எடுக்கிறதுலாம் முயற்சி ஒன்று தான். ஸோ அதில் நம்ம எப்படி ஒர்க் ஆகணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ, அதாவது சினிமாக்குள்ளே வரும்போது வந்து எனக்கு எந்த விதமான நெட்ஒர்க்கும் இல்லை, யாரை அப்ரோச் பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஒரு நாள் சரி நம்ம ரஜினி சார் கூட என்னன்னா, நம்ம ரியல் டைம்ல வானத்துல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ஸ்னு சொல்லுவோம். அது ரியலா பார்த்தல, சினிமால பொதுவா அந்த மாதிரி பார்த்துருக்கேன். எங்கேயாவது ஒரு வாட்டி பார்க்கறதுன்றது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அந்த மெமரிக்குள்ளேயே அதை நினைச்சு பார்த்த தவிர்த்து அந்த மொமெண்ட்ல ஒரு ரியலைசேஷன் இல்லை, டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. பார்க்கவே முடியல. ஸோ அதனால அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ பர்சனல் லெவலில் பேசுறதுக்கோ வந்து எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ எனக்கு தேங்க்ஃபுல்லி அந்த டைமில் வந்து என்னோட மிஸ்ஸஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்லேயும் வந்து எல்லாம் உட்காந்து பேசினேன். அவங்களுக்கும் தெரியும் என்ன என்னோட சூழ்நிலை. ஸோ அவங்க தைரியமாக இறங்க சொன்னாங்க. சூப்பர். ஸோ பேக் சப்போர்ட் இருந்தது. அதாவது நம்ம மாரல் சப்போர்ட் இருக்கணும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கணும். மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட இப்போ சமீபத்தில் ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப சீரியஸாக சூப்பராக போயிட்டு இருக்கிற ஹார்ட் பீட் அப்படின்ற வெப் சீரிஸ்லேருந்து தேவ் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் தான் நம்ம கூட இருக்காரு. மிஸ்டர் சந்திரசேகர் சார், வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்கள்? சூப்பராக இருக்கேன் சார். இப்போது ஹார்ட் பீட் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்க. ஹார்ட் பீட்லேருந்து உங்களுக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங்லாம் இருக்குது. வெப் சீரிஸ் பற்றி கிளிப்பிங்ஸ் கட் பண்ணி போடுவாங்க இல்லைங்களா யூடியூப்பில், அதுலேருந்து ஆகட்டும், நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ்லேருந்து கூட ஆகட்டும், சில கமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது நான் படிக்கிறேன். அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கும் நீங்கள் அவங்களுக்கு என்ன ரிப்ளை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம் சார். ஓகே. தேவ் மை ஃபேவரட் கேரக்டர். இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க யூ ஆர் ஜெம் இன் சீரீஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து தேவ் சார் ஆக்டிங் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து சச் அ பியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட் சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சார்? Honestly, I must be thankful to the writer of the series, director. ஏன்னா முதல்ல இந்த மாதிரி வாய்ப்பு வந்து கிடைக்கிறது, அப்புறம் அட்லீஸ்ட் எனக்கு வந்து இட்ஸ் என்ன சொல்ல ஒரு பெரிய பிக் பிளெஸிங் தான் நான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே வந்து சீரியஸான கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்போக்கன் கேரக்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். பட் அட் த சேம் டைம் இந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐடியலான ஒரு பர்சன் எப்படி இருக்கணும், ஒரு ஒரு மோர் தென் ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கனாலே வந்து நிறைய பேருக்கு வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும், இல்லை ஒரு ஆஸ்பைரிங்காக கூட அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு ஒரு ஐடியலான பர்சன் எப்படி இருக்கணும்னா அதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர். கரெக்ட். ஸோ அதுக்காக ஐம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு த டைரக்டர். நான் நினைக்கிறேன் நீங்கள் பர்சனல், அதுவும் உங்கள் இண்டிவிஜுவல் கேரக்டர் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப காமாக தான் இருப்பீங்களா சார்? ஆமாம், மோஸ்ட்லி இப்போ சீரியஸில் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் சொல்லணும். இப்போ அடுத்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ரீனா அண்ட் தேவ் இவங்க 2 பேர் கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீரீஸில் ரீனா அண்ட் தேவ் கேரக்டர் வந்து அவங்களுடைய கேரக்டரைசேஷன் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எனக்கு புரியலைங்க. ஏன்னா கம்ப்ளீட்லி நான் வந்து கான்ட்ராஸ்டாக தான் பார்க்குறேன். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது டெஃபினேஷன் வைஸ் வந்து ரீனா வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. பட் எனக்கு வந்து கேரக்டர் வைஸ் அப்படி காமிக்கல. நான் வந்து கொஞ்சம் ஈஸி போய் வீட்டில் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி. மேபி அவங்கள அந்த நம்ம அந்த சுற்றி இருக்கிற ஒரு உலகம்னு சொன்னீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, எல்லாரும் கூட நல்லா பழகுவாங்க. ஸோ ஐ திங்க் அதே மாதிரி மேபி அந்த ஆஸ்பெக்டில் வேணா சேமாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கோபம் வரும்போது ஐ மீன் வெளிப்படுத்துவாங்க. பட் நான் வந்து கோபம்ன்றது ஆப்வியஸ்லி சீசன் 2ல தான் காமிச்சிருப்பாங்க. ஆமாம். ஆப்வியஸ்லி ஒரு ஒரு ஏமாற்றம் இல்லைன்னா நம்மளோட ட்ரஸ்ட் பிரேக் ஆகும்போது ஒரு கோபம் இருக்கும் இல்லைங்க. ஸோ அதை வெளிப்படுத்திருப்பேன். மேபி ட்ரேட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். ரைட். அது வந்து ஃபர்ஸ்ட் சீசனில் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக காமா இப்படி தான் இருந்தது. செகண்ட் சீசனில் கொஞ்சம் உண்மைகள் தெரிய வர 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 கொஞ்சம் இருந்தது. இந்த உங்கள் பொண்ணு இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது ஒரு மாதிரி கோவப்பட்டு வெளியே போகிற இதெல்லாம் இருந்தது. இது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா சார் இது மாதிரி இருக்க போகுதுன்னு? லைக் ஸ்கிரிப்ட் வைஸாக சொல்கிறேன். ஆடியன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் முன்னே தெரியும். பட் பிகினிங்லேயே வந்து அப்படி தெரியாது. இப்போ எங்களுக்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணும்போது ஒரு 1 டே முன்னாடி தான் ஸ்கிரிப்டே கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரேர் கேசஸில் தான் ஒரு 1 வீக் முன்னாடி அந்த மாதிரி வரும். ஸோ பொதுவாக வந்து நாளைக்கு ஷூட் பண்ணும்போது ப்ரீவியஸ் டே கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது தான். ஸோ கம்ப்ளீட் ஸ்டோரின்றது எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே தெரியாது. ஸோ நான் தட் இஸ் த ட்ரூத். சார் அடுத்து வந்து 92nd எபிசோடை பார்த்து நான் ரொம்ப அழுதுட்டேன். தட்ஸ் வெரி எமோஷனல் சீன் பிட்வீன் ரீனா அண்ட் ரதி. அந்த ஆக்சிடென்ட்ஸ் நோ மை காட் ரீனா யூ நெயில்ட் இட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. 92nd எபிசோட் அதுக்கப்புறம் ரீனாக்கு என்ன ஆகும்? சீசன் 3 இருக்கா இல்லையா?
இது வந்து யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல முடியாது. நெறைய பேருக்கு அது வெயிட் பண்ண முடியலன்ட்டு தான் சார் கேட்குறாங்க. நீங்களும் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க இல்ல கொஞ்சம் அது நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்ப என்ன ஒரு மூவின்னு பார்க்குறோம்னா, நம்ம ஒரு 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 பார்க்கும்போது என்னன்னா, நம்ம நெக்ஸ்ட் என்ன வரும்னு தெரியாம பார்த்தா தான் அது ஒரு ஒரு என்ன சொல்றது? அதுல ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கும். ஸோ அத முன்னாடியே தெரிஞ்சுட்டா வந்து இருக்காதுல்ல. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு பண்றாங்க. ஸோ அது வந்து வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் முன்னாடியே ரிவீல் பண்ணுறது ப்ரொஃபஷனலா வந்து அது கரெக்ட்டாவே இருக்காது. உங்களுக்கு உங்க ஸோ டைரக்டர் திட்டுவாரு. ப்ளீஸ் கரெக்ட். பி பேஷண்ட் அண்ட் வாட்ச். அவ்வளோதான் ரைட். என்னால சொல்ல முடியும். அடுத்து வந்துட்டு இந்த கமெண்ட் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் எனக்கு இல்ல என்ன மாரி ஒரு ஜெனரலா பசங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னன்னா, "யூ ஆர் பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல்." ஆ வுமன்ஸ் கேர்ல்ஸ் எல்லாமே உங்கள மாரி ஹஸ்பண்ட் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும். அ ரியாலிட்டி கண்டிப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். நம்ம என்ன சொல்றது? ஒரு என்டர்டெயின்மென்ட் ஒரு மீடியா பார்க்கும்போது என்னன்னா, ஒரு கேரக்டர்ஸ நம்ம சினிமாலயோ இல்ல நம்ம ஒரு பொழுதுபோக்கு என்வைரன்மென்ட்ல பார்க்கும்போது வந்து, நம்ம வெளியில பார்க்க முடியாத விஷயத்த தான் அ பார்க்கணும்னு நெனைப்போம். ஸோ அந்த வகையில வந்து இது அந்த மாரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம், மோட்டிவேஷனா எடுத்துக்கலாம். கஷ்டம்ன்றது இப்போ எல்லாருமே வந்து சேம் டைப்பா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து தேவ் ஆஸ் எ கேரக்டர் வந்து ஸோ அந்த மாரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. வந்து சாஃப்ட் ஸ்போக்கன் எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாரு. அ கோபப்பட மாட்டாருன்னு. பட் ஒரு இண்டிவிஜுவலா வரம்போது, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். பட் நம்ப என்ன சொல்றது? நம்ம ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாருமே நல்லா இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நல்ல புரிதல், அட்ஜஸ்ட்மென்ட் இருந்தா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். மேபி அந்த ஒரு டேக் அவேவா அந்த கேரக்டர்ல எடுத்துக்கலாம். பார்க்குறவங்களுக்கு ஆப்வியஸ்லி கொஞ்சம் கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும், கஷ்டமா இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் ஒன்லி என்ன சொல்றது? ஒரு மீடியம் தான் இல்லைங்க. ஒரு என்டர்டெயின்மென்ட்காக எடுத்தது. ஸோ அதுல வந்து நல்ல விஷயத்த நல்லபடியா எடுத்துக்கணும். ஸோ அத வச்சு சண்டை போடணும்ன்றது அத என்ன சொல்றது? ஐ டோன்ட் அக்ரி வித் தட். அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து டோன்ட் லெட் ரீனா டை இன் சீரிஸ். அது அவங்க யாருக்கு எய்ம் பண்ணி கேட்டிருப்பாங்க? டைரக்டருக்கு ஆப்வியஸ்லி டூ த டைரக்டர். ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் பதில் வரும். ஸோ என்ன சொல்றது? காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். அவ்வளோதான். ஹார்ட்லி இன்னொரு 2 வீக்ஸ் தான் இருக்கு. மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 8 எபிசோடு தான் பாக்கி இருக்கு. ஸோ இன்னும் 2 வீக்ஸ்ல எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். பக்கா சார். ஓகே. ஸோ இதுதான் சார் கமெண்ட் செக்ஷனு. இப்போ ஹார்ட் பீட் பத்தி பேசலாம் சார். சார் ஹார்ட் பீட் ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, எப்படி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்தது? அண்ட் செகண்ட் திங் வந்து இது 100 எபிசோட் இந்த மாரி பண்ண போறாங்க சீசன் 1ல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சே தான் உள்ள வந்தீங்களா? எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைச்சது? எனக்கு இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா, த்ரூ காமன் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க வந்தது. எனக்கான ஒரு காமன் ஃப்ரெண்ட் சர்க்கிளா வந்து அதில ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, ஐ ஹேப்பன் டூ மீட் அ டைரக்டர். டைரக்டர் ஜி.என்.ஆர். குமரவேல்னு சொல்லி ஒருத்தரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் அந்த சீரிஸோட ப்ரொடியூசர் ராஜா சார். ஸோ அவர் வந்து என்ன ரெஃபர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த மாரி ஒரு கேரக்டருக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் ரைட் பெர்சன் அட் த ரைட் டைம்னு சொல்லலாம். ஸோ என்னோட ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருந்தேன் அவங்களுக்கு பிடிச்சது. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ கேம் இன்டு த ப்ராஜெக்ட். ஸோ எல்லா இடத்துலயும் சொல்ற மாரி. ஸோ ஐ அம் தேங்க்ஃபுல் டூ 3 பீப்பிள். மோஸ்ட்லி இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் சார் ஜி.என்.ஆர். குமரவேல் சார், அப்புறம் ராஜா சார் அண்ட் தீபக் சுந்தரராஜன் சார். ரைட் சார். இதுக்கு முன்னாடியே நீங்க ஐ மீன் நெறைய சீரிஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? உப்பு புளி காலம், ஆமா. காரம் அந்த மதகம் அப்படின்னு பண்ணியிருக்கீங்க. அ உங்களுக்கு பெர்சனல் ஃபீல் இருக்கா சார்? நான் இவ்வளோ படங்கள், இவ்வளோ சீரிஸ்லாம் பண்ணிட்டேன். பட் ரெகக்னிஷன் இதில வந்து தான் எனக்கு அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்ற மாரி ஃபீல் இருக்கா? இல்ல முன்னாடி ஏதாவது கிடைச்சிருக்கலாம், பட் அது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்றது. இல்லங்க கண்டிப்பா. இது எனக்கு என்ன சொல்ல பெர்சனல் லெவல்ல ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுத்த சீரிஸ் இதுதான். இதுக்கு முன்னாடி நெறைய பண்ணியிருக்கேன். பட் ஸ்கோப் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடா தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு சீரிஸ்ல தான் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃப்ளெஜ்ட் கேரக்டர் அமைஞ்சது. அ அது நல்ல ரெகக்னிஷனும் குடுத்தது. ஸோ என்ன சொல்றதுன்னா, எல்லாருக்கும் இந்த மாரி ஒரு கேரக்டர் அமையறதே வந்து ரொம்ப ரேர். ஸோ தட் வே ஐ அம் வெரி பிளெஸ்ட். ஸோ இந்த மாரி கேரக்டர் கிடைச்சது. ஸோ கண்டிப்பா இந்த கேரக்டர் தான் எனக்கு வந்து நல்ல புஷ் குடுத்தது. ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து எந்த கேரக்டர்லயும் எனக்கு அமையல. சார் இப்போ இந்த அதான் ஆல்ரெடி நீங்க பண்ண இந்த சீரிஸ்லயும் ஆகட்டும், எனக்கு தெரிஞ்சு 100 எபிசோட் இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ ஜெனரலா பார்த்தீங்கன்னா, சீரிஸ்ன்னும்போது லிமிட்டட் சீரிஸ் தான். இப்போ இன்டர்நேஷனல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, வெப் சீரிஸ்னாலே ஒரு 7 எபிசோட்ஸ் இல்ல 10 எபிசோட்ஸ். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் அவ்வளோதான். லாங் ஆமா. இருக்கும். ஸோ லிமிட்டட் சீரிஸ் சீசன்ஸ் வைஸ் போகும். ஸோ இது என்னன்னா, இட்ஸ் லைக் ஒரு ஹைபிரிட் ஃபார்மேட் மாரி சொல்லலாம். அதாவது ரொம்ப சீரிஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு சினிமா குவாலிட்டியோட ஸோ அந்த மாரி நல்ல பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அந்த மாரி வச்சு எடுப்பாங்க. அண்ட் இட் இஸ் ஆஃப் வெரி ஹை பட்ஜெட். ஸோ இது எப்படி பார்க்குறாங்கன்னா, கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் லிமிட்டடா, பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வெப் சீரிஸ்ல எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருக்கோ, ஸோ அதே மாரி போற மாரி கொஞ்சம் ஷார்ட்டர் டியூரேஷனோட பட் லாங் ரன் இருக்கிற மாரி எடுத்திருக்காங்க. ஸோ இட்ஸ் மோர் லைக் ஒரு ஹைபிரிட் மாரி சொல்லிக்கலாம். உங்களுக்கு சீரியல் மாரி ரொம்ப ஜாஸ்தி இல்லாம, அட் த சேம் டைம் சீரிஸ் மாரி லிமிட்டடா இல்லாம,
இதுக்கு ஒரு டெக்னிக்கலான டெர்மும் இருக்கு. வெப் லாங் ஃபார்மேட்ன்ற மாரி. சார் இப்போ லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன பைசன் படத்துல நீங்க ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. லைக் பாகிஸ்தான் கோச்சுக்கு மீன் கோச்சா பண்ணியிருந்தீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ண முடியுமா? ஸோ அது வந்து இட் வாஸ் அ ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ உண்மையா சொல்லணும்னா. ஏன்னா, கர்ணன் டைம்ல நான் அந்த மூவிக்கான ஆடிஷன் பண்ணியிருந்தேன். பட் அந்த டைம்ல நான் செலக்ட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் மேற்கொண்டு வேற வேற ப்ராஜெக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆ நானும் எதுவும் ஃபர்தரா நான் ப்ரொசீட் பண்ணல. வேற ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாரி கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ அவுட் ஆஃப் த ப்ளூ திடீர்னு எனக்கு ஆக்சுவலா லாஸ்ட் இயரே நினைக்கிறேன். அரவுண்ட் டிசம்பர்லயே எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி ஒரு கேரக்டருக்கு பண்றீங்களான்னு சொல்லி. ஸோ நான் சொன்னேன் அதே மாரி எனக்கு இருந்த ரிசர்வேஷன்ஸும் சொன்னேன். இந்த மாரி போலீஸ் கேரக்டர் அந்த மாரி நான் நெறைய பண்ணியிருக்கேங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிளான கேரக்டர் குடுக்குறோம்னு சொன்னாங்க. ஸோ அதே மாரி ஐ திங்க் ஜான்வரி, பிப்ரவரி அந்த டைம்ல தான் எனக்கு கால் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் அது ஒரு லாஸ்ட் லெக் ஆஃப் ஷூட் நெனைக்கிறேன். ஓகே. அந்த ஓ! கிளைமாக்ஸ் ஆமா. போர்ஷன் அவங்க ஷூட் பண்ணது. ஸோ அந்த டைம்ல செலக்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ எனக்கு ஓகேவா இருந்தது. ஸோ அப்படி போய் பண்ணேன். ரைட் சார். அவரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு ஒரு மாரி இருப்பாருன்ட்டு கேள்விப்பட்டுருக்கோம். உங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த வெரி டெடிகேட்டட் ப்ரொஃபஷனலுங்க. இப்போ அவருல நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். டைரக்டர்ஸ் எல்லாமே இப்ப இருக்கிற மேஜர் டைரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து உங்களுக்கு அந்த ஆர்ட் மேல ஒரு நல்ல பேஷன் இருந்தா தான் உங்களால வந்து ஈடுபாடோட ஒர்க் பண்ணவே முடியும். அதுவும் அந்த படம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கிராண்ட் ஸ்கேல். ஆமா. நம்பர் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், அதுவும் அந்த எஸ்பெஷலி அந்த கிளைமாக்ஸ் சீன் வந்து ரொம்ப கரெக்ட். வாஸ்ட். ஜப்பான் மாரி வந்து இங்க நம்ம சென்னையிலே வந்து ஒரு காலேஜ்ல வந்து அந்த என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணி பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியாது. பட் கண்டிப்பா பிட்வீன் ஒரு 300 டூ 500 மெம்பர்ஸாவது இருப்பாங்க. எல்லாமே டெக்னீஷியன்ஸ், க்ரூ, காஸ்ட் எல்லாம் பார்த்தாலே. ஸோ அந்த டைம்ல வெயிலும் பயங்கர ஜாஸ்தியா இருந்தது. ஸோ அத்தன பேர வந்து மேனேஜ் பண்ணி ஷூட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயங்க. ஸோ ஒரு ஆள வந்து கீழ அத்தன பேர் அசோசியேட் டைரக்டர்ஸ் அவங்களெல்லாம் வச்சு அதுக்கு மேல பார்த்து மேனேஜ் பண்ணி இருக்கிறது வந்து அவங்களுக்குமே வந்து கண்டிப்பா அது ரொம்ப ப்ரெஷரா தான் இருக்கும். ஸோ நம்ம வெளியில வந்து அவங்க கோவப்படுறாங்க, செய்றாங்கன்னா, அது எல்லாமே வந்து அந்த ப்ரெஷர்ல இருந்து வர்றது தான். அவங்களுக்கான ஒர்க் பட் கரெக்ட்டா எண்ட் ஆஃப் நடக்கும். த டே அவ்ளோ இப்ப எனக்குமே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. வெயில்ல அவ்ளோ நேரம் நின்னு ஷூட் பண்ணி. ஏன்னா, எல்லாருக்கும் எல்லா விதமான கம்ஃபர்ட்ஸும் கிடைக்காது. ஸோ எனக்கு ஐ வாஸ் ஓகே. பட் ஸ்டில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம இருக்கணும்னா நின்னு தான் ஆகணும். ஸோ பயங்கர வெயிலு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் அதுக்கான ஒரு பலன் வந்து இப்ப நமக்கு அது படம் சக்சஸ் ஆயி நல்லா எல்லா 4 பேர் பாராட்டும்போது, தெரியும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது தட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ தட் வே ஐ அம் வெரி ஹேப்பி வித் த ரிசல்ட். எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். மூவி, வெப் சீரிஸ் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. மூவி பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்டார் கூட பண்ணியிருக்கீங்க. தளபதி கூட பண்ணியிருக்கீங்க. ஃபஹத் ஃபாசில் சார் கூட கூட ஆமாங்க. பண்ணியிருக்கீங்கன்னு வேட்டையன்ல நெனைக்கிறேன். 2 பேரோட காம்பினேஷன்ல ஆமா. ஸோ பண்ணியிருக்கேன். இந்த மாரி பண்ணியிருக்கீங்க. ஆனா, மூவில இன்னும் நீங்க எந்த லெவலுக்கு இன்னும் நான் இந்த லெவல் வரைக்கும் போணும். மூவி சைட்ல ரெகக்னிஷன் வரணும் அப்டின்ட்டு என்ன மாரி எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்ப்புறது இட்ஸ் இட்ஸ் காமன். எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி, இப்ப நான் உள்ள வந்ததே வந்து நான் ஒரு 40ல தான் வந்தேன் உள்ள. ஸோ வரும்போதே எனக்கு தெரியும். நான் வந்து ஐ அம் நாட் யங் எனிமோர். ஸோ ஒரு ஹீரோ கேரக்டரோ அந்த மாரின்ற ரொம்ப பெரிய பேராசைலாம் எனக்கு கிடையாது. ஸோ என் மைண்ட்ல இருந்ததெல்லாம் ஒண்ணு தான். ஒரு நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும். 4 பேர் ஞாபகம் வச்சுக்கிற மாரி பண்ணணும். ஸோ ஐ வாண்ட் டூ ஏர்ன் அ குட் நேம் ஃபார் மை செல்ஃப். ஸோ அதுக்கு என்னன்னா ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கிற மாரி கேரக்டர்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுதான். ஸோ அது வந்து நீங்க வெப் சீரிஸா இருந்தாலும், மூவில இருந்தாலும் எதுவுமே வந்து நல்ல கேரக்டர்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கிற மாரி, ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகுற மாரி. ஸோ அந்த மாரி என்ன கேரக்டர் இருந்தாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஸோ அந்த மாரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஹார்ட் பீட் லைக் சீசன் 1ல நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடி யோசிச்சீங்களா? இந்த கேரக்டர் வந்து மேபி எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருக்கும் அப்டின்ற மாரி கெஸ் பண்ணீங்களா? இல்லன்னா அ போற போக்குல தான் டர்னிங் பாயிண்ட் இந்த சக்சஸ் வந்து கண்டிப்பா சுத்தமா எதிர்பார்த்ததே இல்லங்க. பட் எனக்கு என்னன்னா, என்ன நம்பி அவ்வளோ பெரிய ஐ மீன் அவ்வளோ பெரிய கேரக்டர் குடுத்தாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிளஸ் அதுவரைக்கும் நான் பண்ணதுலயே வந்து இது ரொம்ப டிஃபரெண்ட்டானது. ஒரு ஒரு ஃபேமிலி பெர்சனானது எனக்குமே வந்து கொஞ்சம் புடிச்சிருந்தது. அந்த கேரக்டர் பண்ணறதுக்கு. ஸோ அதனால முழு ஈடுபாடோட இறங்கிட்டேன். இன்கேஸ் ஹார்ட் பீட் கிடைக்கல, இந்த கேரக்டர் நீங்க பண்ணில்லாம இருந்தீங்க அப்டின்னா, இன்னும் என்ன மாரியான ஸ்ட்ரகிள் மேபி நீங்க ஒரு ஆக்டரா ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம்? இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல இந்த மாரி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்டின்னு தெரிஞ்சுக்கலாம். இனிமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருந்திருக்கும்னு தோணுது. நம்ம சம்வேர் யாராவது ஒருத்தர் வந்து என்ன சொல்றதுன்னா, ம் நான் இது எப்படி பார்க்குறேன்னா, சினிமாலயே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஜர்னி தான். பட் எல்லாருமே அதுல வந்து ஒரு ஆசையோட தான் வரோம். அதுல நீங்க எதிர்பார்ப்பு இருக்கும். பட் நம்ம அந்த ஜர்னி வந்து ரசிக்கும்போது, உங்களுக்கு அந்த கஷ்டம் எதுவுமே தெரியாது. இதுல கஷ்டம்ன்றது கிவன். உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியணும்னா பிராக்டிஸ் பண்ணணும், ஓட்டணும், லைசென்ஸ் அது மாரி இதுவும் ஒரு ப்ராசஸ் தான். கஷ்டம்ன்றது, டிசப்பாயின்ட்மென்ட் எல்லாமே வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். ஸோ அது வந்து நமக்கு கரெக்ட்டா எப்போ அமையும்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம எடுக்கிறதுல முயற்சி ஒண்ணு தான். ஸோ அதில நம்ம எப்படி ஒர்க் ஆகணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 0
அதாவது சினிமாக்குள்ள வரும்போது வந்து எனக்கு எந்த விதமான நெட்வொர்க்கும் இல்ல. யார அப்ரோச் பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஒரு நாள் சரி நம்ம ஒரு முறை ஒரு டைரக்டர் கேட்டிருந்தாரு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு எதாச்சும் ஒரு ஷூட்டிங் போகும்போது. ஸோ அத ஒரு ட்ரிகரா வச்சு தான் சரி நம்ம சினிமால ட்ரை பண்ணோம்னு இறங்குனேன். அப்படியே நம்ம சோசியல் மீடியா இருந்தது. ஸோ என்னோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணேன். அதில ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் தேட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட இன்டராக்ட் பண்ணி ஸோ அந்த மாரி போகிறது தான். இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்ல பிரேக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல விசிபிலிட்டின்னு சொல்லணும்னா, எனிமின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து இதே ப்ராசஸ் தான். நான் ஆடிஷன் மூலியமா தான் போனேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு கேரக்டர் பண்ணேன். அது சூட் ஆகல. அதுக்கப்புறம் செகண்டா ஒண்ணு குடுத்தாங்க. ஸோ பிரகாஷ் ராஜ் சார் அவரோட காம்பினேஷன்ல அமைஞ்சது. ஓப்பனிங் சீன்ல ஒரு சின்ன சீன் அது. ஸோ அவர் மாரி ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட பண்ணணும்ன்றது இட் வாஸ் ட்ரீம் கம் ட்ரூ. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட காம்பினேஷன் வரும்போது. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்டரியான சக்சஸ்ஃபுல்லானதுன்னு சொல்லணும். ஸோ அது நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மேதகுன்னு ஒரு படம் பண்ணேன். எல்டிடி லீடர் பிரபாகரன் அவரோட பயோபிக் மாரி எடுத்தாங்க. ஸோ அதில வந்து ஒரு ரியல் கேரக்டர் பயோபிக்ல ஒரு ரியல் கேரக்டர் கூட ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர் கேரக்டர். ஸோ அது பார்த்தீங்கன்னா, எந்த ஆடிஷன் எதுவுமே இல்ல. டைரக்டர் வந்து பிளைண்டா இந்த லுக் சூட் ஆகும்னு நெனச்சாரு. என்ன நம்பி கூப்ட்டு பண்ணாரு. ஸோ ஃபார் தட் ஆல்சோ ஐ அம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டைரக்டர் கிட்டு. இதுவரைக்கும் எந்த இன்டர்வியூலயும் அவர் பேர நான் எடுக்கல. பட் கண்டிப்பா நான் நன்றி சொல்லியே ஆவணும். ஏன்னா, இந்த மாரி அவங்க தான் நமக்கு ஒரு ஒரு ஹோப்பே குடுக்கறது. ஸோ இந்த இந்த துறையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப எப்போ வெளியில போயிடலாம், உங்களுக்கு வந்து தள்ளி விடறதுக்கான சூழ்நிலைகள் நெறைய இருக்கும். இதுக்கு மேல எவ்வளோ தான் வெயிட் பண்றது? எனக்கே வந்து கிட்டத்தட்ட அது வருஷா வருஷம் நான் டார்கெட் வச்சிருப்பேன். சரி இந்த டிசம்பர் வரைக்கும் பார்ப்போம். எப்படி போகுதுன்னு சொல்லி. அது கரெக்ட்டா நம்ம அந்த டவுன் பாயிண்ட் வரும்போது டக்குனு ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து தூக்கிவிடும். ஸோ அது மாரி வந்து இட்ஸ் ஒரு ஒரு நல்ல ஜர்னி தாங்க. இப்போ திரும்பி பார்க்கும்போது 7 வருஷம் போச்சான்ற ஒரு இதுவே இல்ல. நீங்க சொன்ன மாரி ஒரு ஷார்ட் டைம்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 7 இயர்ஸ் அப்படின்றது உண்மையிலே சினிமா பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மியான ஒரு பீரியட் தான் சார். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் கூட பண்ணிட்டீங்க. தளபதி கூட பண்ணிட்டீங்க. இப்போ ஃபஹத் ஃபாசில் சார் இந்த மாரிலாம் பண்ணிட்டீங்க. ஆ ஆன் தி செட் அவங்க கூட போய் நிக்கும்போது, "அப்பா இங்க வரைக்கும் நான் வந்துட்டேன் பாரேன்" அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கும். இல்ல சார்? பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும்போது. அதே மாரி அங்க நடந்த ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஓகே பெரிய ஆர்டிஸ்ட்டே இந்த மாரி தான் பண்றாங்க. நம்மளும் இந்த மாரி ஃபாலோ பண்ணணும். அப்படின்னு நீங்க ஏதாவது கத்துக்கிட்ட விஷயம் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா சார்? கத்துக்கிறதுன்னு இப்போ நான் ஒண்ணு பார்த்தது என்னன்னா, நேரடியா பார்க்கும்போது அந்த டெடிகேஷன் லெவல். அது மட்டும் கண்டிப்பா அது இருக்கிறதால அவங்க வந்து அவங்கள பார்க்கும்போது தெரியுது. ஏன் அவங்க அந்த அளவுல இருக்காங்க. அந்த ரீச் எதனால அவங்களால அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுதுன்றது என்னால நேரடியா பார்க்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. ஸோ அது வந்து இன்னும் என்னோட கோல்ஸ வந்து இன்னும் நல்லா என்ன சொல்றது, நான் எவ்வளோ அதிகமான எஃபோர்ட் போடணும், அந்த ஒரு கிளாரிட்டி எனக்கு குடுத்தது. ஸோ அது உண்மையாவே எல்லாமே குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ரஜினி சார் கூட என்னன்னா, அ அது என்ன சொல்றது, நம்ம ரியல் டைம்ல வானத்துல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ரியலா பார்த்தல, சினிமால பொதுவா அந்த மாரி பார்த்துருக்கேன். எங்கேயாவது ஒரு வாட்டி பார்க்கறதுன்றது. ஸோ அந்த மாரி வந்து அ அந்த 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 மெமரிக்குள்ளேயே அத நெனச்சு பார்த்த தவிர்த்து, அந்த மொமெண்ட்ல ஒரு ரியலைசேஷனே இல்ல. டக்குன்னு முடிஞ்சிருச்சு. கூப்ட்டாங்க, ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போற மாரி ஒரு ஷாட். அது ஒரு 2 வாட்டி தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவரு செட் அன்னைக்கு வேல முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கவே முடியல. ஸோ அதனால அவர் கூட இன்டராக்ட் பண்ணறதுக்கோ, பெர்சனல் லெவல்ல பேசுறதுக்கோ வந்து எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஸோ அந்த வகையில கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் அட் த சேம் டைம் அவர் கூட ஒரு ஃப்ரேம் ஷேர் பண்ணுறதுன்ற விஷயமே வந்து எத்தனையோ பேருக்கு ஆர்டிஸ்ட்க்கே வந்து அவ்வளோ பெரிய ஒரு ட்ரீமா இருக்கும். அது எனக்கு அமைஞ்சதுல வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். சார் இப்போ சும்மா ஒரு பர்சனலான கேள்விகள். என்னன்னா, உங்கள மாரி இப்ப நெறைய ஆர்டிஸ்ட் நம்ம சினிமா வாய்ப்புலாம் தேடிட்டு இருப்பாங்க. அதுக்காக கேட்கிற கேள்வி மாரி இருக்கலாம் சார். நீங்க சொன்னீங்க 40க்கு அப்புறமா தான் நான் வந்தேன் அப்படின்ற மாரி சொன்னீங்க. ஆ எல்லாருமே என்னன்னா, அந்த "அப்பா 40, 50 வயசு வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டேன். வேண்டாம் போயிடலாம்" அப்படின்ற பீரியட்ல நீங்க உள்ள வந்திருக்கீங்க சினிமாக்குள்ள. என்ன ஒரு கட்ஸ்ல உள்ள வந்தீங்க? எப்படி இது எப்படி உங்க ஃபேமிலி சப்போர்ட் எப்படி? என்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, நான் இதுக்கு முன்னாடி வந்து கான்டென்ட் ரைட்டர் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ என்னோட லைன்ல என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதில நான் பெருசா க்ரோவும் ஆக முடியல. அதிலயும் நெறைய சேலஞ்சஸ் இருந்தது. எனக்கு பேக் டு பேக் செட் பேக்ஸ் இருந்தது. ஸோ அந்த ஒரு வேக்யூம் வரும்போது என்னன்னா, அ எனக்கு அந்த க்ளோஸ் டூ 40 ஒரு 37, 38ல இருந்து என்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. அதாவது ஒரு ஆல்டர்னேட் கரியர் பார்த்துக்கணும். அதில என்னால வந்து ரொம்ப ஈடுபாடா பண்ணவும் முடியல. ஸோ அந்த வயசுல வந்து புதுசா கத்துக்கிட்டு போகணும்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயியா இருக்கும்போது வந்து திடீர்னு ஒரு லைன் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியா. ஏன்னா அவ்வளோ வருஷம் வந்து ஒரு பழகியிருப்போம் நம்ப. ஸோ நான் வந்து பிகினிங் வந்து ஒரு ஒரு கால் சென்டர்ல ஜாயின் பண்ணேன். எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சேங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டைம்ல மார்க்கெட்டிங் தேடும்போது அவ்வளோ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அந்த டைம்ல கிடைச்சது ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு போடலான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணேன் ஒரு 10 மந்த்ஸ் கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி ரைட்டிங் ஓரியன்டட் ஒரு லைன்ல என்டர் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் கம்பெனிஸ் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு டைப் எம்என்சி கம்பெனிஸ் அதுக்கப்புறம் இந்தியன் கம்பெனிஸ் மாரி ஒர்க் பண்ணேன். வேற ஒரு
துறைய தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த டைம்ல வந்து டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் யோசிச்சு பார்த்தேன். ஸோ எதேர்ச்சியா ஒரு ஷூட்டிங் நான் போற மாரி இருந்தது. ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு ஒரு சின்ன ட்ரிகர் ஆச்சு. இந்த டைரக்டர் என்ன பார்த்து கேட்டாரு, "இது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு?" சொல்லி. அதுக்கப்புறம் வொர்க் பண்ணேன். திரும்ப ஐ காட் லேட் ஆஃப் இன் தட் கம்பெனி. ஒரு கேப் வந்தது. சரி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி. ஸோ எனக்கு தேங்க்ஃபுல்லி அந்த டைம்ல வந்து என்னோட மிஸ்ஸஸ் வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்லயும் வந்து எல்லாம் உட்காந்து பேசினேன். அவங்களுக்கும் தெரியும் என்ன என்னோட சூழ்நிலை. ஸோ அவங்க தைரியமா இறங்க சொன்னாங்க. சூப்பர். ஸோ பேக் சப்போர்ட் இருந்தது. அதாவது நம்ம மாரல் சப்போர்ட் இருக்கணும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கணும். நம்ம எல்லாம் தைரியமா சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் பார்க்குறதான 1% சக்சஸ் ரேஷியோ தான் பார்க்குறேன். பின்னாடி 99% ஃபெயிலியர். கரெக்ட். அதாவது அவங்க முயற்சியில தப்பு அதுன்னு கிடையாது. பட் ஏன்னா ஹைலி காம்படிட்டிவ் லிமிட்டடான ஒரு இதுதான். ஸோ அந்த மாரி இருக்கும்போது இந்த கிரியேட்டிவ் லைன்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கனாலும், கோடிக்கணக்கா இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும்னா கண்டிப்பா ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆள வச்சு தான் பண்ண முடியும். திடீர்னு புதுசா வந்து ஒருத்தவங்களுக்கு குடுக்கவும் முடியாது. ஸோ அவங்க பிரஷர்ஸ் அவங்களுக்கும் இருக்கு. ஸோ புதுசா போறப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கணும். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றது. ஸோ எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு டஃப்பான ஒரு ப்ராசஸ் தான் அது. ஸோ அது வந்து நீங்க மென்டலி, பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் இந்த லைன்ல வர முடியும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டோம், பார்த்து பண்ணணுன்றது இட்ஸ் இட்ஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். அதான் அதுக்கான ஒரு இது இருக்கணும் நம்மகிட்ட. அது தாக்கு பிடிக்கிற சக்தி இருந்தா தான் வரணும். உள்ள நெறைய படங்கள் பண்ணதுக்கப்புறம், ஏதாவது நீங்க ஏன்னா பார்க்க ஹீரோ மாரி தான் சார் இருக்கீங்க. லைக் சும்மா சீரியஸாவே சொல்றேன். பக்காவா மெயின்டெயின் பண்றீங்க. பாடி, பிசிக் ஏதாவது மெயின்டெயின் பண்றீங்களா தனியா? நான் சினிமால இருக்கேன் அந்த மாரி, இல்ல அப்படி இல்ல. பெர்சனலாவே எனக்கு அப்படியா? முதல்ல இருந்தே வந்து எனக்கு கொஞ்சம் ஃபிட்னஸ் கான்ஷியஸ்னஸ் ஜாஸ்தி. ஸோ ஸ்கூல் டைம்ல இருந்தே வந்து ரன்னிங் போறது, ஒர்க் அவுட் பண்றது எல்லாமே பண்ணிட்டு தான் அது எந்த டைம்லயும் நான் விட்டதே இல்ல. ஸோ அதனால அந்த ஃபிட்னஸ் இருக்கிறதால தான் இன்னைக்கு 40க்கு மேலயும் என்னால தாக்கு பிடிக்கும். ஏன்னா இனிஷியல் டேஸ்ல வந்து நான் வந்து சுத்தமா என்ன சொல்றது, ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் அந்த மாரி தான் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது காலையில போனோன்னா உட்கார இடமும் இருக்காது. ரொம்ப நேரம் நிக்கணும். ஸோ அது எல்லாமே தாக்கு பிடிக்கணும்னா எனக்கு அந்த ஃபிட்னஸ் இருந்ததால தான் கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சு. ஸோ அது இல்லன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஃபிட்னஸ் இருந்ததுனால தான் பைசன்ல கோச்சாவே பக்காவா ஆப்ட்டா இருந்திருக்கீங்கன்னு மேபி நெனைக்கிறேன். அதான் இல்ல. பெர்சனாலிட்டி கொஞ்சம் சூட் ஆயிருக்கும். சூப்பர் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் இவ்வளோ நேரம் உங்க தேங்க் யூ. டைம் ஒதுக்கி பேசினதுல. ஏன்னா உங்களோட பெர்சனல் விஷயங்கள்லாம் அதான் பேசணும், கேட்கணும் அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ அதுக்கும் அழகா ஆன்சர் பண்ணீங்க. நீங்க நெனச்ச மாரி சினிமால இன்னும் பெரிய இடத்துல போயிட்டு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா நீங்க வரணும் அப்படின்ற மாரி எங்க சார்பா வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லிக்கலாம் சார். ஆடியன்ஸ்க்கு ஒண்ணே தாங்க சொல்றேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் த சப்போர்ட். ஏன்னா உங்க சப்போர்ட் இல்லன்னா இங்க யாருமே எதுவுமே இல்ல. எஸ்பெஷலி மீடியா லைன்ல. ஃபார் அன் ஆக்டர் பப்ளிக் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாங்க பண்ற வொர்க்க நீங்க அப்ரிஷியேட் பண்ணா தான் எங்களால மேலும் வளர முடியும். இன்னும் பெட்டரா பண்ண முடியும். ஸோ ஐ அம் ஃபாரெவர் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.